Expansion of substances. When heat energy is supplied to a body, there can be an increasing in the dimension of the object. நம்ம ஒரு ஹீட் எனர்ஜியை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணோன்னா அந்த ஹீட்டால் டைமென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். This change in the dimension due to rise in temperature is called thermal expansion of the object. அதாவது ஒரு ராட் எடுத்துக்கிட்டு ஒரு அயன் ராட் எடுத்துகிட்டு நம்ம ஹீட் பண்ணோன்னா அந்த ஹீட்டால் அந்த ராடோடைய லென்த்து பிரெத்து ஹைட்டு எல்லாமே என்னாகும், சேஞ்ச் ஆகும். அதுதான் என்னது, thermal expansion of the object. The expansion of the liquid, example mercury, can be seen when a thermometer is placed in warm water. இப்போ ஒரு தெர்மோமீட்டர் எடுத்துக்கிறோம், அதுக்குள்ளே இருக்கிறது என்னது, மெர்க்குரி. இப்போ ரூம் டெம்பரேச்சர்னால் ஒரு 25 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஒரு ஹாட் வாட்டரில் அந்த தெர்மோமீட்டரை நம்ம கொண்டு போய் வச்சோன்னா அந்த ஹாட்டுக்கு எவ்வளோ ஹீட் இருக்கோ அந்த வாட்டரில் அதுக்கேற்ற மாதிரி அந்த தெர்மோமீட்டரோடைய மெர்க்குரி லெவல் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த லிக்விட். மெர்க்குரி லெவல் ரைஸ் ஆகுது இல்லையா, அதுதான் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த liquid, that is mercury. All form of matters, that is solid, liquid and gases, undergo expansion on heating. Solid, liquid, gas எல்லாமே expand ஆகும் ஹீட் பண்ணும்போது. எப்போனா ஹீட் பண்ணும்போது. Expansion of solid. When a solid is heated, the atoms gain energy and vibrate more vigorously. This result in the expansion of solid for a given change in temperature. The extent of expansion is smaller in solid than in liquid and gases. This is due to the rigid nature of the solid. இப்போ எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்னா, இப்போ சாலிடை ஹீட் பண்ணோன்னா அந்த சாலிடில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணி விக்ரஸ்லி, அதாவது ரொம்ப வேகமாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த வைப்ரேஷனால் சாலிட் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போது சாலிடில் எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர் டு லிக்விட் அண்ட் கேஸஸ். ஏன் சாலிடில் எக்ஸ்பேன்ஷன் கம்மியாக இருக்குதுன்னா, தட் இஸ் ரிஜிட் நேச்சர் ஆஃப் த சாலிட். இன் சாலிட் ஆட்டம்ஸ் ஆர் டைட்லி பேக்டு ஆர் க்ளோஸ்லி பேக்ட். இந்த காரணத்தினால சாலிடில் ரொம்ப அதிகமான அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. ஸோ expansion in solid is smaller. The different types of expansion of solid are listed and explained below. Linear expansion, superficial expansion, cubical expansion. அதாவது 3 types of expansion இங்கே கொடுத்துருக்காங்க. Linear expansion, superficial expansion and cubical expansion. இதில் பார்த்திங்கன்னா சாலிடில் வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்தது லிக்விடு, எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்னது, கேஸஸ். இப்போது 3 types ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட் கொடுத்துருக்காங்க. லீனியர் எக்ஸ்பேன்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அண்டு கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். இப்போது லீனியர் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்கு. when your body is heated or cooled, the length of the body changes due to change in its temperature. Then the expansion is said to be linear or longitudinal expansion. When your body is heated or cooled, ஒரு ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணாலும் இல்லைனா கூல் பண்ணாலும், the length of the body changes due to change in temperature. ஒரு பாடியை ஹீட் பண்ணாலும் சரி கூல் பண்ணாலும் சரி, டெம்பரேச்சர்னால் அதனுடைய லென்த்தில் வந்து என்ன ஆகும், சேஞ்சஸ் வரும். தென் த எக்ஸ்பேன்ஷன் இஸ் செட் டு பி லீனியர் ஆர் லாங்கிடியூட்னல் எக்ஸ்பேன்ஷன். இப்போது த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீசிங் இன் லென்த் ஆஃப் த பாடி per degree rise in temperature to its unit length is called as coefficient of linear expansion.
இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் இது ஒரு டெஃபினிஷன். இது the ratio of increasing in length of the body per degree rise in temperature to its unit length is called coefficient of linear expansion. அப்படின்னா ஒரு யூனிட் அப்படி இல்லைன்னா ஒரு மீட்டர் லென்த் ஆர் ஒரிஜினல் லென்த் உள்ள சப்ஸ்டன்சஸை 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின் ஹீட் ரைஸ் பண்ணும்போது அதனுடைய லென்த்தானது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, அந்த சேஞ்சஸை மெஷர் பண்ணக்கூடியது தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். இது எப்படி எந்த சிம்பிளில் மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ஆல்ஃபா எல். எல்ன்றது லீனியர் எக்ஸ்பான்ஷன். The SI unit of coefficient of linear expansion is Kelvin inverse. The SI unit வந்து coefficient of linear expansion என்னது? Kelvin inverse. The value of coefficient of linear expansion is different for different material. இப்போ அலுமினியத்துக்கு coefficient of linear expansion ஒரு வேல்யூவாக இருக்கும், பிராஸ்க்கு வேறு வேல்யூவாக இருக்கும், வாட்டருக்கு வேறு வேல்யூவாக இருக்கும், மெர்க்குரி வேறு வேல்யூவாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு வேல்யூவாக இருக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். இப்போ டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ஒரு ராடு கொடுத்துருக்கு. அந்த ராடோடைய லென்த்து L0, தட் இஸ் ஒரிஜினல் லென்த்து, தட் இஸ் L0. அப்புறம் டெம்ப்ரேச்சர் T0. இப்போது அந்த ராடை வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது சேஞ்ச் இன் டெம்ப்ரேச்சர், அதனுடைய லென்த் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி அந்த ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ராட்லேருந்து செகண்ட் ராடு கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது. அது எதனாலனா ஹீட் பண்ணுறதுனால அதனுடைய லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது சேஞ்ச் இன் லென்த்து தான் டெல்டா எல். டெல்டா எல்லுன்னு கொடுத்துருக்கு. ஸோ டி ஈக்குவல் டு டெம்ப்ரேச்சர், டீனானது டெம்ப்ரேச்சர் ஈக்குவல் டு T0 ப்ளஸ் டெல்டா டி, தட் இஸ் சேஞ்ச் இன் டெம்ப்ரேச்சர். இது வந்து லீனியர் எக்ஸ்பான்ஷன். த ஈக்குவேஷன் ரிலேட்டிங் சேஞ்ச் இன் லென்த் and the change in temperature of the body is given. இந்த ரிலேஷன் கொடுத்துருக்கு. delta L by L0 equal to alpha L into delta T. alpha L என்னது coefficient of linear expansion. delta L by L0 equal to alpha L into delta T. delta L என்னது change in length, that is final length minus original length. next L0 என்னது original length. delta T என்னது change in temperature அப்படின்னா என்னது final temperature minus inertial temperature. alpha L என்னது coefficient of linear expansion. alpha L என்னது coefficient of லீனியர் எக்ஸ்பான்ஷன். இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி ரிலேட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இங்கே டெல்டா எல் வந்து ப்ரொபோஷ்னல் டு L0. அதே மாதிரி டெல்டா எல் வந்து டெம்பரேச்சருக்கும் ப்ரொபோஷ்னலாக இருக்குது, தட் இஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கும் ப்ரொபோஷ்னலாக இருக்குது. ஸோ டெல்டா எல் இஸ் ப்ரொபோஷ்னல் டு டெல்டா டி. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுகிறோம். டெல்டா எல் is proportional to L0 delta T. இப்போது இந்த ப்ரொபோஷ்னல்ன்றதை எடுத்துகிட்டு ஈக்குவல்னு போட்டோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் பக்கத்தில் வந்துடும். ஸோ டெல்டா எல் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல், தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். அந்த ஈக்குவல் போட்டோன்னா அந்த ப்ரொபோஷ்னலை எடுத்துகிட்டு ஈக்குவல்னு ஒன்று போட்டோன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அங்கே வந்துடும். So delta L equal to alpha L into delta T into L0. So delta L என்னது change in length, alpha L என்னது coefficient of linear expansion, delta T என்னது change in temperature, L0 என்றது என்னது ஒரிஜினல் லென்த். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஆல்ஃபா எல்லை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு
மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போது டெல்டா எல் பை எல் நாட் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற எல் நாட் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதனால் இது வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். அதே மாதிரி டெல்டா டியும் அங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ டெல்டா எல் பை எல் நாட் டெல்டா டி ஈக்குவல் டு ஆல்ஃபா எல். ஸோ ஆல்ஃபா எல் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல் நாட் டெல்டா டி. ஸோ இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷனுடைய ஃபார்முலா. ஸோ டிஃபைன் யூனிட் ஆஃப் ஆல்ஃபா எல். ஏற்கனவே யூனிட் என்ன சொல்லியிருக்காங்க, கெல்வின் இன்வெர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ஃபா எல் ஈக்குவல் டு டெல்டா எல்ன்றது லென்த்தை வந்து எதில் சொல்லுவோம், மீட்டர், பை எல் நாட்டுன்றது ஒரிஜினல் லென்த், அது எதில் சொல்லுவோம், மீட்டரில் சொல்லுவோம். டெல்டா டின்றது டெம்பரேச்சர் எதில் சொல்லுவோம், கெல்வினில் சொல்லுவோம். ஸோ மீட்டர் என்ன ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. டினாமினேட்டர் என்ன இருக்குது, கெல்வின் இருக்குது. ஸோ டினாமினேட்டருக்கு கெல்வின், நியூமரேட்டருக்கு போச்சுன்னா என்னவாகும், கெல்வின் இன்வெர்ஸ். ஸோ ஆல்ஃபா எல் ஈக்குவல் டு கெல்வின் இன்வெர்ஸ். The SI unit of alpha L equal to Kelvin inverse. இப்போது ஆல்ஃபா எல்னா என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். அதனுடைய டெஃபினிஷன் என்னது, the ratio of increasing in length of the body per degree rise in temperature to its unit length is called coefficient of linear expansion. அப்படின்னா என்னது, ஒரு யூனிட் அப்படி இல்லைனா ஒரு மீட்டர் லென்த் ஆர் ஒரிஜினல் லென்த் உள்ள சப்ஸ்டன்சஸை ஒரு டிகிரி செல்சியஸ் ஆர் ஒரு கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது அதனுடைய லென்த் ஆனது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, அந்த சேஞ்சஸை மெஷர் பண்ணக்கூடியது தான் என்னது, ஆல்ஃபா எல். தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன்.